research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore. இஸ்ரேல் மீது செஜில் ஏவுகணைகளை பிரயோகித்த ஈரான் 700 கிலோ வெடிகுண்டுகளுடன் 2000 கிலோமீட்டர் தூரம் பறந்து சென்றும் தாக்கும் திறனுடையவை. ஈரான் உயர் தலைவர் காமேனியை உயிரோடு இருக்க விட மாட்டோம். இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காட்ஸ் சூளுரை. ஈரான் மீது விரைவில் தாக்குதல் நடத்த தயாராகிறதா அமெரிக்கா? தனது கட்டமைப்புகளை அமெரிக்க அரசு ஒன்று சேர்ப்பதாக தகவல். திமுக எம்பி தயாநிதி மாறன் தனது சகோதரர் கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ். சன் டிவி பங்குகளை கையாள்வது 2003ஆம் ஆண்டு இருந்த நிலையில் மீட்டெடுக்க நோட்டீஸில் வலியுறுத்தல். பாமக தலைவர் பதவியை ஏற்றதிலிருந்து மன நிம்மதி போய்விட்டது. நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வேதனை. கடந்த ஒரு 2 மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல் இருக்கலாம் தெரியும். இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பொறுப்பு ஏத்தணும் அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு பாமகவில் நிலவும் குழப்பங்களுக்கு திமுக காரணம் இல்லை என ராமதாஸ் பேட்டி. அன்புமணி மன்னிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு போக போகத்தான் தெரியும் என பேச்சு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. திரு அன்புமணி சொல்றாரு, நான் தந்தைட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன். நேர்ல அந்த மாதிரி மன்னிப்பு கேட்க நினைக்கிறீங்களா? இதுவே போதும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் கண்ண நீ சொல்லலாம். அதுக்கான முடிவு போக போக தெரியும். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் நன்னீராட்டு விழா நடத்தப்படுமா? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பதில். அனைவரும் ஒன்று சேர இந்த திருக்கோயில் அர்ச்சகர்கள், போத்திகள் மற்றும் மற்றவர்கள், தமிழ் கற்ற வேத விற்பனர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முடிவினை மேற்கொண்டிருக்கின்றோம். தமிழ் வேத மந்திரம் நிச்சயமாக குண்டத்தில் ஒலிக்கும். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக மதுரையில் மத நல்லிணக்க கூட்டமைப்பினர் சார்பில் மனித சங்கிலி போராட்டம். பாஜகவை வளர்ப்பதற்காக மாநாடு நடப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். எல்லா கட்சிகளிலும் முருக பக்தர்கள் உண்டு. அனைத்து கட்சி தோழர்களும் முருக பக்தர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் யாரும் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. எங்களுக்காக மாநாடு நடத்துங்கள் என்று எந்த கட்சியை சார்ந்த முருக பக்தர்களும் கோரிக்கை வைக்கவில்லை. இவர்களின் அஜெண்டாவை, செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக, பாஜகவை இங்கே வளர்ப்பதற்காக, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த உத்தியை கையாளுகிறார்கள். மதுரை மக்களிடம் மதவெறுப்பு அரசியலை உண்டு பண்ண முடியாது. மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்ற இயக்குநர் அமீர் புதிய தலைமுறைக்கு பேட்டி. ஒரு சின்ன செய்தியின் அடிப்படையிலே மதுரையில் இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்க கூட்டமைப்பு நடத்துகிற ஒரு மனித சங்கிலினோ இவ்வளவு பேர் கலந்துருக்காங்க இல்லையா? இதுதான் இந்த மண்ணுக்கான அடையாளம். இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் நான். மீனாட்சி கோயிலுக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டருக்குள்ள கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வாழ்ந்தவன் நான். எனக்கு தெரியும் இந்த மக்களிடத்துல அவ்வளவு சீக்கிரம் நீங்க மத வெறுப்பு அரசியலை உண்டு பண்ணிட முடியாதுன்னு நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். இந்த மதுரை மக்கள் அதுக்கு சோரம் போக மாட்டாங்கன்னு நான் இன்னும் உறுதியா நம்புறேன். திமுக ஆட்சியில் ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய சூழல் உள்ளது. முருக பக்தர்கள் மாநாடு குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். குமரக்கடவுள் பக்தி அந்த ஆட்சியிலிருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது.
இன்று முதல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள். புறநகர் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருமணம் செய்து வைக்க மறுத்ததால் காதலியின் வீட்டிலேயே உயிரை மாய்த்துக் கொண்ட இளைஞர். மகனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக திரளும் எதிர்ப்பு. இந்தி பாடப்புத்தகங்களை கிழித்து மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா போராட்டம். சொந்த நாட்டு ராணுவ தளபதியை எதிரி என கூறிய தாய்லாந்து பிரதமரின் உரையாடல் கசிந்ததால் வெடித்த சர்ச்சை. கூட்டணியிலிருந்து முக்கிய கட்சி வெளியேறியதால் ஆட்சி கவிழும் சூழல். இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் இன்று தொடக்கம். விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத நிலையில் இந்திய அணி சாதிக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தின் புதிய அப்டேட். இன்று தலைப்பை அறிவிக்கிறது படக்குழு. UIT, learn, research and innovate. Join with us. United Institute of Technology, Coimbatore.